ராத்திரி ஆயிடுது. தங்கத்தை எடுத்துண்டு அங்கிருந்து விபீஷணனும் ஹனுமானுமா போய் தோறாள். ஆறாறு உயிரோடு இருக்க. ஆறு போயிட்டாள்னு ராத்திரி 8 மணிக்கு ஜாம்பவானை பார்த்தா ஜாம்பவானுடைய கண்ணுல எல்லாம் பிரம்மாஸ்திரம் அடிபட்டு கண்ணை திறக்க முடியல, கீழே கிடக்க மூச்சு விட்டு இருக்க. போய் விபீஷணன் போய் கூப்பிட்டாள். சௌக்கியமா இருக்கா என்னன்னா, அப்பா நைருதேந்திர மகாசத்துவ ஸ்வரேணத்வாரி லட்சேன்னு குரல்னால நீ விபீஷணன் என்னன்னு தெரியுது, என்னமோ மூச்சு ஒட்டின்னு இருக்கு. ஹனுமான் சௌக்கியமா இருக்கானா? அஞ்சன வேத்தன பாக்கியம்னு கேட்டான் ஜாம்பவான். அஞ்சனா எல்லாரையும் ராஜபுத்திராவதிக்ரம்ய பீஷணன் காட்டாராம். ஏன் நீங்கள் ராமலட்சுமணால விட்டுவிட்டு ஹனுமான போய் காட்டேன், அதையும் தவிர்த்து நைவராஜனி சுக்ரீவே ராமனிடத்திலேயோ சுக்ரீவனிடத்திலேயோ அந்தகனிடத்திலேயோ லட்சுமணனிடத்திலேயோ காட்டலையே என்று யதா வாயுசுத்தே பரஹ ஹனுமானிடத்துல காமிக்கலே என்று. என்ன காரணம்? அவரை காட்டு ஹனுமான் பக்கத்துல இருக்க, அவருக்கு தெரியல ஜாம்பவானுக்கு காட்டல. அதுக்கு சொன்னா அந்த வீரரான ஹனுமான் உயிரோட இருந்தா எல்லா சைன்யமும் செத்து போயிருந்தாலும் பிழைப்பிச்சு விடலாம். உயிரோட இருக்கா போறேன். உயிர் போயிட்டு யாரா பாக்கி நாவெல்லாம் உயிரோடு இருந்தாலும் போனவாளுக்கு சமானம் நாளாம். உடனே ஹனுமான் போய் நமஸ்காரம் பண்ணானா, என்ன என்னத்துல இத்தனை கருணையை நான் பக்கத்துல இருந்து கேட்டு இருக்கேன். நானா என் அப்பவே கட்சிக்கிண்டு ஓடுதி பருவத்தம் ஹிமாச்சலத்துல இருக்கு, இப்ப கொண்டு வரணும். நீ கொண்டு வந்தா உதயத்துக்குள்ள வரணும், இல்லாம உதயம் ஆயிடுச்சுன்னா மூச்சு போயிடுவதா இருக்கும். கொண்டு வரணும்னா இதோ கொண்டு வருவேன் ஹனுமான். போய் தேடி தேடி பார்த்தாரு, காணும். அந்த மலையே அப்படியே பிச்சு கொண்டு வந்துட்டாருங்க, அப்படியே கொண்டு வந்துட்டாருங்க. அவன் சிலவனை வில்லம் கொண்டு வான்னு சொல்லுவோம் ஒரு குடலையில. அவன் என்ன கொண்டு தெரியும், ஒரு மரத்தை அப்படியே நுனியை வெட்டி கொண்டு விடுவாங்க, கொண்டு போட்டு விடுவான். அதுல எல்லாரும் வாங்கி வந்து அப்படி பண்ணி விடுவான். அப்புறம் அவனை வில்லும் கொண்டு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லா வில்லும் மரத்தையும் வச்சுக்கணும். மாதிரி அந்த கலையை முதல் கொண்டு அப்புறம் முன்னா அடிக்கக்கூடாது. வைஸ்வரத்துக்கு ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தணும். இந்த ஸ்ரீசுக்தத்தால் அக்னியில ஹோமம் பண்ணலாம். வில்வ சமித்து ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு அன்னம் சமித்து ஆஜ்யமதே அப்படி பண்ண பெருமையாக சொல்லி கொண்டு போய் எரியப்படாது. அப்படி ஹோமத்துக்கு வச்சுக்கணும், இல்லைன்னா தளமா அதுதான் இருக்கணும். அப்படி கொடுத்துட்டார். அந்த அந்த காத்து பட்டுதோ இல்லையோ உடனே எல்லாரும் பழிச்சு எழுந்துருக்கார். எல்லா ராத்திரி 12 மணிக்குள்ள சகலம் என்ன இங்கேருந்து தூக்கின்னு கொண்டு போட பரட்டார். இதுக்கு மெனக்கட்டு போவானே இங்கேருந்து வரீங்க அங்க போய் விழுதுன்னாரு. அப்படி ஹனுமானுடைய பலம் அப்படிப்பட்ட பலம்.